ஒரு புள்ளை வளர்க்கறதுக்கு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட கடன் பட்டுப்பாங்க தெரியுமா உனக்கு? அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் உனக்காக வேர்வையா சிந்து நீ வளர்ந்து அவங்களை எப்படி எல்லாம் வாழ வைக்க போறேன்னு பார்க்க வேண்டிய கண்களுக்கு உடம்ப கரியாக்கி அவங்களுக்கு பரிசா கொடுக்க போறியா? நீ எல்லாம் ஒரு புள்ளையா? நீ தீ குளிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவை மேடையில கூப்பிட்டு ஒரு 5000 10,000 கொடுத்து அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. உன்னை தியாகி ஆக்கிட்டு உன் மூலமா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். உலகத்திலேயே இந்தியாவில, அது தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கடா தீ குளிக்கிறாங்க? அமெரிக்கால தீ குளிக்கிறாங்களா? ஜப்பான்ல தீ குளிக்கிறாங்களா? ரஷ்யால தீ குளிக்கிறாங்களா? அங்கெல்லாம் அரசியல் இல்ல, தலைவர்கள் இல்ல, தொண்டர்கள் இல்ல. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உயிரியே தியாகம் பண்ணாரே மகாத்மா காந்தி. அவருக்கு எவனாவது ஒருத்த தீ குளிச்சிருக்கானடா? எப்போ ஆரம்பிச்சது இந்த தீ குளிக்கிற போராட்டம்? யோசிச்சு பாரு. அரசியல் ஆரம்பிச்சப்ப கூட இல்ல, பல கட்சிகள் ஆரம்பிச்ச பிறகுதான். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல தீ குளிச்சதுல எவனாவது கோடீஸ்வரன் இருக்கானா, லட்சாதிபதி இருக்கானா? எல்லாம் ஏழைங்கதான். எவன் ஏமாத்துறா, இவன் ஏமாறுறா. நான் ஒண்ணு கேட்கிறேன், உன் தலைவனுக்காக நீ தீ குளிக்கிறியே, அந்த தலைவனுக்கு பிள்ளைங்க இல்ல? என்னைக்காவது தலைவன் புள்ளை தீ குளிச்சத வரலாறு இருக்கா? அவங்க பிள்ளைங்க கையில அதாக்கிற உனக்கு எதுக்கடா? உன்ன மாதிரி புத்தி இல்லாத ஆளுங்க தீ குளிக்க முயற்சி பண்ணி தப்பி தவறி பொழைச்சுக்கிட்டா உங்களை ஹாஸ்பிட்டல் அடிச்சு கொன்னுடணும். தயவுசெய்து சொல்றேன், இனிமேலாவது தீ குளிக்கிற போராட்டத்தை கைவிட்டுடுங்க.